என்னது அது மாதிரி இருக்குது அதுக்குள்ள இருக்குது ஏய் everybody welcome to Mr. Scary. ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா, ஏன்னா நம்ம வந்து அதே அந்த ஏரியோ குளமோ ஏதோ சொல்கிறா, அது என்னன்னு இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த இடத்துல வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு இந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து நாங்கள் நான் மாட்டிட்டேன். ஏன்னா சிங்கிளாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் இஷ்யூவால் அது என்னால் அப்லோட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அதுவுமே தாயத்து சீரீஸ் தான். நம்ம அந்த தாயத்தை எடுத்து ஒரு மாந்திரிகர்கிட்ட போயிருப்போம். ஸோ அதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுவுமே எங்களால் இன்னும் அப்லோட் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இப்போ வந்து புதுசாக வந்து அதே இடத்துக்கு வந்துருக்கிறோம். நான் மட்டும் வரல, விஜய், தினேஷ், இன்னொரு ஆள் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து புது ஆள்லாம் இல்லை, நம்ம சேனலில் தான் இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கம்பேக் கொடுக்குறாரு. ஹலோ காய்ஸ், வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோவில் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சில பல விஷயங்கள்னால வந்து வீடியோக்குள்ளே வரல. ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து 2 சேனல்லையுமே வந்து கோஸ்ட் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ விதை போட்ட இடத்துல வந்து மரம் முளைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் விதை போட்ட இடத்துலேருந்து முளைக்காமல் வேறு இடத்துல முளைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற இன்னொரு சேனல் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலே அதுதான். ஸோ தினேஷ் கிங்மேக்கர்னு இருந்த சேனலு. அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் அப்படியே மாறி இப்போது அகைன் வந்து நம்ம சேம் சேனல்லே வந்துட்டோம். ஸோ இனிமேல் கன்ஃபார்ம் ரெகுலராக வீடியோஸ் வந்துனே இருக்கும். மிஸ்டர் ஸ்கேரிலே வரும். ஸோ நம்மளோட புது சேனல் நேம் சேம், கொஞ்சோண்டு சேஞ்சஸ் தான், மிஸ்டர் கிங்மேக்கர், அவ்வளோதான். 2 சேனல்லையுமே நம்மளோட கோஸ்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். மிஸ்டர் ஸ்கேரிலே வரும், மிஸ்டர் கிங்மேக்கர்லேயே வரும். ஸோ வந்து கோஸ்ட் வீடியோஸ் மட்டும் இல்லை, ஃபன் வீடியோஸ், ஃபன் விளாக்ஸ், பசங்க நம்ம டீம் கூட இருக்க எல்லா விளாக்ஸுமே கண்டிப்பாக வரும். ஸோ முக்கியமாக 1 hour கோஸ்ட் வீடியோஸ் வந்து வரும். அண்ட் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி நிறைய கோஸ்ட் வீடியோஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்கோம் இந்த சேனலில். ஸோ இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. இவனுக்கு காலில் அடிபட்டுச்சு, எனக்கு வந்து கையில் அடிபட்டுச்சு, இவன் சூர்யாவுக்கு வந்து டோட்டலாக உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுச்சு. அவன் பைக்லேருந்து கீழே விட்டான். அவனுக்கு பர்சனல் ப்ராப்ளம் வந்து விஜய்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து இவருக்குமே கையில், சந்தோஷுக்கும் கையில் அடிபட்டுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த தாய்த்து சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து மிஸ்டர் ஸ்கேரி சேனல் ஸ்டார்ட் பண்ணது நான் தான் ஸ்டார்ட் பண்ண எல்லாத்துக்குமே கூட வந்தேன். இதுக்கு நான் வந்து இந்த தாய்த்து சீரிஸில் வரலன்னா வேற ஒரு வீடியோஸில் வரலாம், கம்பேக் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சா. ஸோ தாய்த்து சீரிஸ்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு இது நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம டீமில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே அடிபட்டு, இவனுக்கு கை உடஞ்சி, ஒருத்தர் கால் உடஞ்சி, ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி என்னதான் பாக்கி இருக்கிறது ஒரு ஆள் தானே, டீம்ல உள்ள எல்லாருக்குமே அடி வந்து பலமா வந்திருக்கா. ஸோ வந்து அப்படி என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னா இந்த வீடியோல கம்பேக் கொடுத்துட்டேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் பெருசாக ஒரு 1 hour வீடியோவில் வந்து கம்பேக் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பசங்க வந்துட்டு இங்கே வந்து நினச்சிக்காதீங்க, இல்லை வாய்ப்பே இல்லை. அது என்னன்னு தெரியல, அது வந்து கோயின்சிடென்ட்டா இல்லை என்ன மேட்டர்னு தெரியல. பட் வந்து டீமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன அவன் பார்த்துருவோம், கை ஓடுதா கால் ஓடுதான்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த இடம் வந்து இந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி திகிலாக தான் இருக்குது. சுற்றிலும் பிச் பிளாக் தான் இருக்குது. எங்கேயுமே வீடு இல்லை, ஒரே ஒரு ஏரி மட்டும்தான். அந்த ஏரிக்கு சென்டரில் இருந்து நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம் இப்போது. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லாஸ்ட் நான் வந்துட்டேன். ஃபைனலாக வந்து தாய் சீரியஸ்குள்ளே வர வேணாம், நீங்கள் முடிச்சுடுவாங்க, அந்த சீரியஸை முடிச்சுட்டு நம்ம வேறு சீரியஸ்குள்ளே வரலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வர வேண்டிய சுச்சுவேஷன் இது வந்து நானாக வந்தனா இல்லை தானாக இழுத்துட்டு போச்சான்னு தெரில. இவனு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும்போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. பட் வந்து ஸோ என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்தாச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ ஆக்சுவலாக லாஸ்ட் பிளேஸில் பார்ப்போம். ஸோ தாய்த்து சீரியஸோட லாஸ்ட் வீடியோ நான் ரொம்ப அந்த 2 வீடியோ நாங்கள் அது வந்து தாய்த்து சீரியஸ் முடிச்சிடலாம், அந்த மாந்திரிகர் கிட்ட போயிட்டு அதோட முடிச்சிடலாம். ஸோ
இந்த வீடியோ வந்து அந்த பர்சனலாக அந்த ஆளுங்க வந்ததால சரி அதை அப்லோட் பண்ண முடியல, அவ்வளோதான். ஆனால் அதனால சரி இப்போ புதுசாகவே ஆரம்பிச்சிடலாம், சரி தினேஷும் சரி வா நான் வரேன்டா எல்லாருக்கும் நடந்துச்சு, சரி அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை ஆக்சுவலாக தாய் சீரியஸோட லாஸ்ட் வீடியோ இது எனக்கு லாஸ்ட் வீடியோ தாய் சீரியஸ் லாஸ்ட் வீடியோ. ஸோ நான் இதுக்கு மேலே வந்து அடுத்த வீடியோஸில் வந்தாலும் இதை பாருங்க, வரல சேனல் விட்டு போக வேண்டியதான். இதுதான் வந்து தாய் சீரியஸோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கு மேலே வந்து சில பல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில, இவங்க கொடுக்குற பில்டப்லாம் வந்து ரொம்ப கொடூரமான பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு என்ன நடக்குது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து நடந்துச்சு அப்படின்னு. நான் வேணா தனியாக ஒரு சீரியஸ் பண்ணலாமே, ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணுறோம். ஓகேவா? என்னடா கை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்காதீங்க. கை வந்து இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. வந்து கையெல்லாம் தூக்க முடியுது. இன்னும் ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்புறமா இப்போ வந்து ஃபன் வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஏன்னா இது டான்ஸ்ல ஆடுறீங்க, இது வந்து கை உடையிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ வந்து போட வீடியோஸ் இல்லை, அதனால வந்து இப்போ அது போட்டுருது. ஸோ தாயத்து வீடியோவோட லாஸ்ட் வீடியோ நீ என்ன நினைக்கிற? லாஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாதா? நியூ கமர் வந்திருக்காங்க பத்திலா இப்பதான் பேசிட்டு இருக்காரு. அது நியூ கமருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோடா, நம்மளுக்கெல்லாம் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஏன் நியூ கமருக்கும் இதுதான் லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். அடிப்பட்டது இப்போ எங்க அடிப்பட்டதுன்னு தெரியல. ஆனா நான் சத்தியமா ஃபன் பண்ணின்னு இருக்கிறோம்டா இன்ட்ரோல. இல்ல இவனுங்க வந்து ரொம்ப என்னன்னு தெரியல. சரி நீ போய் பேசுறா, என்ன பேசுறது? நாம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ லாஸ்ட் வீடியோ என்ன நினைக்கிறேன்? லாஸ்ட் வீடியோ தான் ரொம்ப கொடூரமா நடந்ததுங்க. அதெல்லாம் அதை பத்தி பேச விரும்புறேன் நான். சரி நீ போயிட்டு நம்ம விஜய் அனுப்புங்க. சரி விஜய் நீ வாங்க. இதுவும் இந்த தாய்த்து சீரியஸோட லாஸ்ட் வீடியோ இது. இல்ல ஆக்சுவலா இந்த வீடியோக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இவங்க வந்து ஓவரா பில்டப் கொடுத்தனால சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. இல்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த வீடியோக்கே. நம்ம இந்த ஷூட்டுக்கு வரதே இல்ல. ஆக்சுவலா வந்து இந்த ஷூட் வரது இல்ல தான், நாங்களா தானா வந்ததுதான். வேற ஒரு தானா வந்தது இல்ல, தானா வர வச்சு வேற ஒரு பிளேஸ்க்கு தான் போய் ஷூட் பண்ணலாம்னு இருந்தது. வேற ஒரு பிளேஸ்க்கு போக வேண்டியது, ஒரு பெரிய பிளேஸ், ஒரு 1 hour வீடியோ ஷூட் பண்ணலாம்னு போனோம். பட் அங்க வந்து ஒரு சில பல காரணங்களால எங்களால போக முடியல. வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ல வாங்க. இந்த டார்ச் எரிய மாட்டேங்கிறான். இங்க வந்தா மட்டும் தானே இந்த டார்ச் மக்கள் பண்ணு. இங்க பாரு, இங்க பாரு. சார்ஜ் இது பேட்டரி வாங்கி போட்டு பாக்குறா கொஞ்சம் கேர்ஃபுல்லா. சவுண்ட் கேக்குது. போலாம். நிறையெல்லாம் பார்த்தேன் இவனு. ஆமா நிறையெல்லாம் நிறைய காட்டு பண்ணியெல்லாம் இருக்கப்பா. இங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் கேக்குது. பரவாயில்ல. லாங்கில் அடிக்காதுங்களா? இப்படியே ஆல்ரெடி அவனுக்கு வேற ஆமாம் இங்க பாரு, இங்க வந்தா எரியவே இல்லை, எரியவே மாட்டாங்க. பயம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன். இதுதான் லாஸ்ட் டைமாக சொன்னேன். சரக்கு அடிப்பாங்க போல இந்த இடத்துல. ஸோ இதுதான் அந்த ஏரியா. வேவ்ஸ் வருது. என்னடா இது வேவ்ஸ் வருது பாரு. காற்றுக்கு காற்று எங்கன்னு அடிக்குதுங்க. ஏய் இல்லை, ஐ திங்க் காற்று தான் ஆகுது. இவ்வளோ வராதுன்னா பரவாயில்ல. என்னடா இது? டேய் தினேஷ் அங்க பாரு, என்னது இது? வச்ச மாதிரி இருக்குது. ஏய் எங்கடா ஏன் பக்கத்துல போகுது? இல்லை பார்க்கலாம். என்ன நோண்டி பார்ப்போம். ஏய் நோண்டி எல்லாம் இல்லை பார்க்கலாம். இல்லை இங்க பாரு, புதைச்ச மாதிரி தான் இருக்குது. மாதிரி இருக்கு. லென்ஸா கண்ணு ஆடிங்களா? எதுக்குடா சும்மா தேவையில்லாத கை போடுற
சும்மா இருந்தா இல்ல ஏய் ஓய் டாஸ்டாங்க ஏய் எரிய மாட்டுது. அது இங்கே வந்தாலே தெரியாது. இது பாரு, இதுவும் டிம்மா இருக்கு. எரிய மாட்டேங்குது இப்படி தங்கி எரிய மாட்டேங்குது. அது எவ்வளோ டிம்மா இருக்கு பாரு. ஏய் இது எப்போ பேட்டரி போட்டீங்க? வரும்போது சும்மா எரிய மாட்டேங்குது. பவர் வச்சுக்கோங்க அந்த லைட்டில். ஏன்னா இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டேய் டேய் அது எதுக்கு நோண்டுடா கண்டினியூவா. வேணாம் சொன்னா இல்லை ஐ திங்க் ஏதோ சம்திங். என்ன ஆகுது பூரா மூடி விட்டுடாடி. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம வந்த வேலை என்னவோ அது பார்க்கலாம். என்ன வேலை தினேஷ் வந்துருக்கு. இல்லை கண்டென்ட் நல்லா இருக்குது. இது சம்திங் எல்லாம் தேவையில்லாத கரெக்டு தான். ஏதோ சவுண்ட் கேட்குது. கேட்குது உங்களுக்கு? தெரியலையே. இல்லை குழந்தாட்ட சவுண்ட் கேட்கல. அது என்ன ஆக்சுவலாக அது என்னன்னு இது வரைக்கும் நான் பார்த்தேன். ஏற பார்த்தேன். அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தெரியுதா? ஏறி பார்க்கலாமா? வா ஏறி பார்க்கலாமே. இப்போ ஏறி பார்க்கலாம். கேமரா இங்கே வச்சுன்னு நானும் விஜய் ஏறிட்டு வரேன். நீங்கள் போகிறீங்களா? போய்ட்டோம். லைட்லாம் அது என்னன்னு பார்த்தே ஒன்றும். டார்ச் வச்சுக்கோங்க கையில். நான் இப்படி ஏறனா அப்படி ஏறினா சரி பண்ணி. நான் இங்கே எப்படி ஏறணும்? பார்த்தே இருங்க. அது வேணாம்டா ஜாக். அப்படி ஏறி வந்து விழுந்துட்டா வா இதான் ஈஸி. வா பார்த்துக்கலாம். பார்த்து போங்க அடிபட்டுற போது. சம்திங் ராங். நாட்டம் அடிக்குதா? என்ன இது? நான் ஏதாவது இருக்க போதுண்ணா. என்ன இது? சவுண்ட் கேட்குதுல்ல? சரி சரி நீங்கள் பார்த்துங்களே. வேணாம் இறங்கி என்னாச்சு வேணா? இதை நான் பார்த்து சீக்கிரம் இறங்குறா. என்னாச்சு சொல்லுங்கள். வேணாம் பார்க்க வேணாம். என்னண்ணா இருக்கு? என்னாச்சு சொல்லு. கேப்சர் பண்ணீங்களா? கேமரா கையில் எடுத்துட்டு போனீங்க ஃபஸ்ட்டு. அவன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாரு. என்னன்னு பாரு. என்னாச்சு? அவன் மாதிரி ஆகிட்டான் பாரு. என்ன இல்லை கீழே சொல்லு. நான் என்னன்னு சொல்லுண்ணா? ஒன்றும் இல்லைடா போடா சொல்றா. ஒன்று எதனா சொன்னாதான் அது அப்படியே பொறுமை. ஒன்றும் இல்லாமல் ஏன் நீ அப்படி வாங்க. இந்த பக்கம் வர முடியாது. அப்படி வாங்க. சவுண்ட் கேட்குச்சுல? டாச் தாங்க டாச் தாங்க. சொன்னாங்க என்ன போங்க என்னடா ஏன்னா அப்படி உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சுன்னா ஏய் அவர் எப்படி முழிக்கிறாரு பாருங்க. சொல்றா. சவுண்ட் இதை கேட்குது. என்னடா அந்த ஃபர்ஸ்ட் என்னடா அந்த அவ சொல்றா. நம்ம அந்த தாய்க்கு கட்டி போட்டு வச்சோம் பாத்தியா? ஆமா அது உள்ள இருக்குது. ஏய் சீரியஸா சொல்ற? அதே எப்படி அவங்க அது வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த தொட்டி மாதிரி இருக்காது. ஃபுல்லாக தொட்டி மாதிரி இருக்கு. ஒரு உள்ள அந்த இது ஒரு காவா போகும் பார்த்தியா? அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே இருக்குது. எனக்கு இப்போ ஏய் லைட் இறங்கி பாத்திரா அடடே பைத்தியக்காரா. அடி போட்டு நல்ல கையோட அடிபட்டுருக்குல்ல லூசா நீ. டேய் இப்போ எதுவும் தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுடா. நான் எதுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இறங்குங்க. கை ஓகேவா? கை ஓகேடா. காலில் எது குத்திச்சுடா. நீ இறங்கி வாங்க ஃபர்ஸ்ட். சொல்றா நீ பார்த்து வாடா கூட்டிட்டு இருக்கல. சவுண்ட் வைக்க தினேஷ் சொன்னது. ஆமாண்ணா. என்ன கேட்டுச்சு? ஏதோ சவுண்ட் யாரும் கத்தமே கேட்டுச்சு. சரியாவே சவுண்டு கேட்டுச்சு. ஓகேடா நான் நல்லா தான்டா உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ என்ன ஏதோ தள்ளி விட்டுச்சுடா. டேய் அங்க உண்மையாலே என்னடா இருந்துச்சு விஜய்? கரெக்டா இல்ல நாங்க பார்க்க வேணாம் விஜய். நான் சொல்றது கேளுங்க. அது அங்கேயே இருக்கட்டும் விஜய். நம்ம அவர் வந்து ஏய் என்னாச்சு? அடிப்படை சவுண்ட் கேட்குதுல? சவுண்ட் கேக்குதுடா. நீ சொல்ல உண்மையா இருக்குமோ? அங்க இருந்து தானே சவுண்ட் கேக்குது. அங்க விஜய் உண்மையா இருக்குமோவா? அப்ப நானும் பொய்யா சொல்றேன். உண்மையா அங்க இருக்குடா. அது கட்டு போட்டு வச்சிருந்தது தாகுனே.
வாய்ப்பே இல்லை serious-ஆ அங்கிருந்து வந்து வர்றதுக்கு. நம்ம எடுத்து கட்டு போட்டு வச்சுருங்க. ஏய், அதான் எனக்கு இதே தள்ளி விட்டுனே இருக்குதுடா, என்னால முடியலடா. டேய் என்ன இல்ல ஆக்சுவலாக சவுண்டு வருது நான் உண்மைதான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல. பட் தாயத்துக்கு என்ன நம்ப முடியாது சீரியஸாகவே. ஐயோ டேய், எங்களாலே நம்ப முடியாத இதனால தானே இப்போ எரிமாட்டு இங்கே பாருங்க, எரிமாட்டு வரும், டயர்டா இருக்கு விஜய். எரிமாட்டு நாங்க போற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தேன் தினேஷ். என்னடா ஆச்சு? ஏதோ எனக்கு எரியுதா? தள்ளி விட்டுட்டே இருக்குடா. லிங்க் ஆகுது. நீ எந்திரிச்சு வா ஃபர்ஸ்ட். நீங்க வந்து இருடா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெஸ்ட். கண்டுக்காதீங்களா, விடுங்கடா கொஞ்சம் ப்ளீஸ். சரி ரிலாக்ஸ் பண்ணலாம். இரு. என்னடா ஆகுது சொல்றா? என்ன அவ்வளோ ஏதோ என்ன ஒன்று புஷ் பண்ணுற மாதிரியே இருக்குடா, தள்ளி விட்டுட்டே இருக்குடா. இப்போ எனக்கு இங்கே எதுவுமே அடிப்படலடா. ஆனால் இங்கே ஏதோ இப்போ உள்ளே இப்படி உள்ளே போகிற மாதிரி ஏதோ ஒன்று குத்தி இப்போ ஏறிக்கின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க இந்த இடத்த. ஏன்னு தெரில. சரி நடு, இங்கேருந்து நடுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. வானம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் டாடி நம்மளுக்கு எல்லாம் மனப்பிரமையாக இருக்கும். மனப்பிரமையா? பார்த்தது விடு. இருக்காது. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துரு. விட்டுடு வா பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அது அந்த இடத்துல இருக்க சான்ஸ் இல்லை விடு. எனக்கு தள்ளி விட்டது அதெல்லாம் பொய்யின்றியா? சரி விட ஏதாவது கால் தவிர்க்க வந்துருப்பேன். டேய் எனக்கு என்னவோ இங்கே ஏதோ குத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். ரத்தம் கிட்ட வருதானு தெரியல. இன்னும் ஏய் டேய் கொஞ்சம் கேமரா அந்த சைடு திருப்பி பார்க்கட்டும். இது பேண்ட்டு இப்போ ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்கணுங்க. சரி ஓகே ஃபைன். டேய் அடிபட்டுருக்குடா. எங்க டேய் என்னடா அது? இங்கே இருந்தாண்டா இப்போ வந்துச்சு கல்லுடா. ஏதோ உருண்டு வந்துச்சுடா. நம்ப முடியலையே. உண்மையாலே அந்த இதில் பார்த்தியாடா? சொல்கிறா நீ போயிட்டு இப்போ சரி பார்த்து பேசிக்கலாம். அப்புறம் நான் அப்படி தான் சொல்ல முடியும். அது எப்படா அங்கே இருக்க முடியும்? ஒரு கட்டு போட்டு அதான் எனக்கு ஒன்றுமே புரியலடா. கட்டு போட்டு வச்சுருந்து நம்ம போயிட்டு அந்த ஜோசிக்காரங்கிட்ட என்ன யாரோ கால் பிடிச்சி இழுக்கிறாங்களாப்பா. ஜெய் ஏய் சாமி மேலே சீரியஸாவா? சாமி மேலே குத்திக்கிறாங்க. அந்த சைடு மட்டும் எல்லாருமே காமிக்குதுடா. அந்த இடத்த அந்த தாயத்துக்கு இல்லை ஆக்சுவலாக வந்து சவுண்ட் பாருங்க. நிமிஷத்துக்கு நாய் குடிக்குது கைஸ். உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கிளியர் கேட்குது. யாரோ அழுகுறாங்கடா. என்னாச்சு ரொம்ப வலிக்குதா என்ன? என்ன தெரியல, ஃபுல் டயர்டாக இருக்குடாங்க. என்னடா ஆகுது? அதையாச்சும் கிளியராக சொல்கிறா. கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுக்க. அதுதான்டா அங்கே போகாதீங்கடா, தேவையில்லாம் தொடாதீங்கடான்னா கேட்குறியாடா? கை தான் வலின்னு தெரியுது இல்லைடா. ஆல்ரெடி கை ஒஞ்சிருக்கு. நீ போய் அது இது தொடரண்டு போகிற. சரி விடு நீ ரெஸ்டாரா. என்னம்மா எப்படி சொல்கிறாரு? ஓகே அவங்க சொல்கிறது உண்மையாக இல்லை அவங்களுக்கு பிரம்மையாக தோணுதான்னு தெரியல. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. இங்கே வந்ததுலேருந்தே எல்லாருக்கும் எது நடந்துட்டு தானே இருக்குது. இல்லை அவங்க உள்ள ஏதோ தாயத்துக்குலாம் அது இருக்குங்க. எனக்கு அது ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. இப்போ கட்டு வந்ததுலேருந்து இல்லை தினேஷ், இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே நடக்குது தான். ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. கட்டு போட்ட தாயத்து எப்படி இங்கே வரும்னு கேட்குறேன். அது வேணா அது எனக்கு என்ன அந்த கட்டு மாந்திரர்கிட்ட கட்டு போட்டு தாயத்து இங்கே எப்படி மச்சான் வர முடியும்? நான் அதான் இல்லை, அவன் ஒரு வேளை அவன் அதில் அடிக்ட் ஆகி அவன் கற்பனைக்கு அப்படி தெரிதா எனக்கு என்னன்னே புரியல. எனக்கு அங்கே பாரு எப்படி உட்காந்துருக்கான். அந்த மாதிரிலாம் தெரிதா எனக்கு என்னன்னு புரியல. அங்கே தெரிதா எனக்கு என்னன்னு தெரிதா எனக்கு என்னன்னு புரியல.
உட்காந்தா. டேய் என்னடா ஆகுது? சரி இல்லை விடு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து மோகன் வந்து ரொம்ப சம்திங் ஏதோ ஒன்று உள்ளே பார்த்துருக்கான். என்ன பார்த்துருக்கான்னு தெரில. அவன் வந்து கேட்டால் கூட எதுவும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான். தாயத்துக்கிறான் எதுவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னன்னு தெரில. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா வந்து விஜயும் தினேஷும் உள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது போயிட்டு வாங்க, போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. போகலாம், வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா ஆக்சுவலாக வந்து மோகன் வந்து ஆல்ரெடி தாயத்தாலே வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் அந்த பிரம்மையா இல்லை அங்கே இருக்கிற உண்மையாக போய் என்னன்னு தெரில. ஸோ அதான் விஜய் வந்து தினேஷ் மேலே போய் பார்த்துட்டு வரட்டும். அங்கே என்ன இருக்குன்னு தெரில. கைஸ் உண்மையிலேயே சவுண்டு உள்ளே கேட்டுட்ருக்குது. எங்க சவுண்ட் கொடுங்க பார்க்கலாம் திருப்பியும். எங்க இப்போ கொடுத்தீங்களா, கொடுங்க பார்க்கலாம். சவுண்ட் கேட்குது. சவுண்டு கேட்குதுடா. நாங்கள் இப்போ மேலே தான் வரோம். முடிஞ்சா கேமராவில் வாங்க, நேரில் வாங்க பார்க்கலாம். சவுண்டு தான் கேட்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். சத்தியமாக ஏதோ கலரில் இருக்குடா. உண்மை தானே, நான் சீரியஸாக நான் பார்த்தேன். சத்தியமாக நானும் தான்டா பார்த்தேன். டேய் இது உண்மையாக தான்டா சொல்கிறேன். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சீரியஸாகவே இங்கே பிளாக் கலர் நான் பார்த்தேன். நான் நிஜமாக நான் பார்த்தேன். நானும் தான்டா. சரி பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். சரி நீங்கள் உண்மையிலே இங்கே இருந்தால் எங்கே வாங்க பார்க்கலாம், நேரில் இந்த உள்ளே வாங்க பார்க்கலாம். நாங்கள் மேலே வரோம், முடிஞ்சால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அல்ட்ராசவுண்ட் கேட்குதுல்ல? ஏன் அழுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? சவுண்டு கேட்குதுன்றது மேட்ரில் நானே எரிஞ்ச மூஞ்சி பார்த்தேன். அது எனக்கு என்ன 100% பார்த்தேன். இல்லை நானும் பார்த்தேன். ஏதோ ஒரு உருவம் தான் எனக்கு. தண்ணி உள்ள நாங்கள் பார்த்தோம்டா. சத்தியமாக தண்ணிக்குள்ளே சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் திரும்ப வந்த பக்கம் தான் தெரியுது தண்ணி. அங்கே தெரியுதா உனக்கு? அதை ஆஃப் பண்ணது. தெரியுது. அதை ஆஃப் பண்ணா உண்மையாகவே அங்கே தெரியுது. அங்கே பாரு. ஆனால் அந்த இடம் பாரு, அங்கே பாரு. எங்க கிட்ட வாங்க பார்க்கலாம். சவுண்ட் கொடுங்க பார்க்கலாம். இது கத்துக்கலாம். இல்லை நீ எனக்கு வந்து அதை எனக்கு தெரியாமல் தலையே வெடிச்சிரும். நீங்கள் போங்க, அது என்னன்னு. ஏன்னா என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். 2 பேரும் போங்க. அங்கே வெள்ளை ஏதோ தெரியுது பாருங்க. மின்னிருந்து அப்படியே நிற்கிது பாருங்க. அந்த இடம் க்ளீனாக பாருங்க. திரு நீ அமைதாரு. நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாது, ஓகேவா? அங்கே போட்டோம். என்னாச்சு? நீங்கள் மேலே போங்க. கேப்சர் ஆகுதுண்ணா எல்லாமே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நைட் விஷன் கேமரா இல்லை. சுற்றி முற்றி பார்க்காம கொஞ்சம் போங்கடா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போங்க, பார்த்துக்கலாம். நாங்கள் கேமரா வச்சுக்கோங்க கையில். கையில் கேமரா வச்சுட்டு எப்படி மேலே போகிறது? சரி இப்போ வாய்ப்பே கிடையாது, மேலே ஏற முடியாது. இப்போ ஆடியன்ஸ் காமிக்கணும்ல. நான் இல்லை இந்த பக்கம் தான் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. அங்கே போய் எங்கே மேலே ஏறுவேன்? ஸோ கைஸ் கண்டிப்பாக சம்திங் இருக்குது. இல்லை நான் ஏற முடியாது. நான் இருக்கும் கேட்குதா சவுண்டு? கேட்குதுண்ணா. கைஸ் ஆக்சுவலாக வந்து கிட்டக்க போன மட்டும் சவுண்டு கேட்குது. இங்கே வந்தால் சவுண்டு ஆக்சுவலாக சவுண்ட் அதிகமாக இந்த தாண்டா கேட்குது. ஸோ நம்ம இங்கே நின்னாவே சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. எங்களுக்கு எதுவுமே கேட்கலண்ணா. எங்களுக்கு எதுவுமே கேட்கல. உனக்கு எதாவது கேட்கலையா? எனக்கும் எதுவுமே கேட்கல. என்ன அலருது? இல்லை ஒரு மாதிரி அந்த பம்பு ஒரு பொண்ணுங்க இது இங்கே யாருக்குமே இந்த இது சைலண்டாக அந்த மாதிரி சவுண்ட் உனக்கு கேட்கல. நீ ரொம்ப இதுவாக இருக்க. போ
சரி நீ போ, சரி போ. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? டேய் நீ ஏன்டா அப்படி நடந்துக்கிற? சரி நீ அவன்கிட்ட கேட்காதீங்க, அவன் கேட்க டென்ஷன் ஒரு டென்ஷன் வராது விடு. அவரு லைட்டாக வந்து அசஸ் ஆகிருக்கான். இன்னும் சொல்லி போங்க போங்க. சவுண்ட்ஸ் கேட்குது, பரவாயில்ல நீ போங்க. ஆனால் எங்கள் 3 பேருக்குமே கேட்கலண்ணா எதுவுமே. உனக்கு என்னடா ஆச்சு? சவுண்ட் கேட்கல. நீ பேனிக் ஆகாத, அமைதியாக உட்கார் ஃபஸ்ட்டு. சொல்கிறேன் கேட்கல. கேட்குது, ஆமாடா உண்மையாலே கேட்குது. உண்மையாகவே கேட்குது. குழந்தை சவுண்ட் கேட்கல. குழந்தை சவுண்டு தான் கேட்குது. சரி இப்போ அந்த அலற சவுண்டு என்ன உனக்கு கேட்குதா? கேட்குதுடா? எனக்கு கேட்கல. இப்போ எனக்கு அலற சவுண்டு எதுவும் அலற சவுண்ட் இல்லை, ஒரு குழந்தை அழுகுற sound ஒரு தான் குழந்தை அழுகுற சவுண்டு. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்களா, அதுக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு, கேள. கேட்குதுல்ல? மைனோட கேட்குது. மைனோட கேட்குது. டேய் மச்சான், என்னாச்சு? டேய் நீங்கள் அது மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கடான்னு சொல்லிட்டு டேய் இப்படி தான்டா போச்சு. இருக்குதுடா. சரி இங்கே இருக்கு விஜய், போங்கடா நீ இருக்கு கொஞ்சம் தைரியம். கண்டென்ட் இருக்கு, செம்மையாக மாடி இருக்கு, நம்ம போகலாம், மேலே போகலாம். இருக்குடா மச்சான் அங்கேடா. ஏன் கண்ணிலே பட மாட்டேறீங்க? கண்ணில் படலாம்ல. இல்லாதது சும்மா இருந்தா தினேஷ் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கொடுங்க பார்க்கலாமே, வித்தியாசமாக சவுண்ட் கொடுங்க பார்க்கலாம். ஓ அது நீங்கள் தானா? க்ளீனாக கேட்குது பாருண்ணா, இங்கே ரிப்ளை பண்ணுது பாருண்ணா. சரி இப்போ நீங்கள் உண்மையிலே இருக்கீங்க, நான் நம்புகிறேன். கேட்குது. மோகன் வாடா இங்க. ரிப்ளை பண்ணுதுண்ணா பேசுறதுக்கெல்லாம். ஓகே நீங்கள் பை பயப்படாத எஃபெக்ட் ஆகிடும்னா பயப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் அமைஞ்சிரு. டேய் அவன் பேசுறதுக்கா ரிப்ளை பண்ணுறான். உங்களுக்கு அலற சவுண்டு கேட்கலையாடா? டேய் ஒரு விஷயம் சொல்லிட்டா, எங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கொடுங்க சரி பார்த்து. ஒரு நிமிஷம் இருங்க, ரியாக்ட் பண்ண நிமிஷம் இருங்க. நீங்கள் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு? ஓகேடா. என்ன வரட்டா? எங்க பின்னாடி யார் வந்தாலுமே சொல்லாதீங்க, ஓகேவா? எதா இருந்தாலும் சொல்லாதீங்க. பார்த்தியா தினேஷ்? காலை ஏதோ சொல்கிறோம். ஒன்றில் அங்கே நீ எதுவும் பயப்படாத. தினேஷ் இதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு வராத, ஃபுல்லாக பாறை தான், பார்த்தாலும் அமைதியாவா. போனால் நாற்று அடிக்குது. நாற்று அடிக்குது தான். என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சா? நீங்கள் சுற்றி எதுவும் பார்க்காதீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க. சுற்றி எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குடா. நீங்கள் பின்னாடி பார்க்காதீங்களா? நான் பார்த்தாலும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு பின்னாடியே உருவம் நிற்கிது உண்மையிலேயே. நான் 100% பார்த்தேன்டா. நான் இல்லைன்னே சொல்லியிருக்கேன். பாரு எனக்கு சொன்னேன்னா அப்படி அந்த எரிஞ்ச மூஞ்சி ஜென்ஸுக்கு தெரிஞ்சு. ஏதோ சவுண்டு கேட்கல. ஓகே நீ அங்கேருந்து எதுவுமே பேச வேணாம். விட அது வேற ஏதோ சவுண்டு. டேய் யாரோ இருக்கிறாங்கடா. இரு பதட்டமா வராத. நீ போ, நீ முதோ போடாமல் காலையா. இரு டேய் யாரோ இழுக்கிறாங்கடா. பயப்படாம இருங்க. யாரோ தள்ளுறாங்க கால். பயப்படாதீங்க. யாரோ தள்ளுறாங்க. இறங்கு. பாத்துறா பயப்படாதீங்கடா. பயந்தாண்டா ரொம்ப.
என்னன்னா இப்படி டேய் பைத்தியமாடா நீ டேய் டேய் இரு ஒரு நிமிஷம் டேய் ரிலாக்ஸ் பண்ணி போயிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் டேய் நிறுத்துறதே வேணாடா வாடா சத்துமே வர முடியாது